Hello everyone, இந்த வீடியோல WordPress வெப்சைட்ல யூஸ் பண்ணக்கூடிய இமேஜஸ் பத்தி தான் பார்க்க போறோம். என்ன மாதிரி இமேஜ் சைஸ் யூஸ் பண்ணனும், எந்த இமேஜ் டைப் யூஸ் பண்ணனும், கம்ப்ரஸ் பண்ணுமா, கம்ப்ரஸ் பண்ணாம யூஸ் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத டீடைலா அனலைஸ் பண்ண போறோம். இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என் பேர் லாவண்யா. இந்த சேனல்ல WordPress வெப்சைட் ரிலேட்டடா வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு வந்துருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது WordPress வெப்சைட்ஸ் கிரியேட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த சேனலை மறக்காம ஷேர் பண்ணுங்க. வெல்கம் டு டெக் லைவ். WordPressல யூஸ் பண்ணக்கூடிய இமேஜஸ்க்கு நிறைய கைட்லைன்ஸ் இருக்குங்க. அதில் காமனாக யூஸ் பண்ணக்கூடியது என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக WordPress வெப்சைட்டில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இமேஜ் டைப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இமேஜ் டைப்புங்கிறது நிறையா வகைப்படும். அதாவது ஜிஃப், ஜேபிஜி, எஸ்விஜி, பிஎம்பி இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. ஆனால் WordPress வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் காமனாக என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா JPEG, PNG. ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம JPEG யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி சிச்சுவேஷனில் PNG யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். JPEG அப்படிங்கிறது ஜாயின்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இமேஜஸ் எப்போ நம்ம WordPress வெப்சைட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு இமேஜ் சைஸ் ரொம்ப ஸ்மாலாக இருக்கணும் அப்படிங்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட இமேஜில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோட்டோ போடுறீங்க, அந்த ஃபோட்டோவில் வந்து thousands of கலர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக JPEG தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நிறையா கலர்ஸ் இருக்கிறதுக்கு பெஸ்ட் கம்ப்ரெஷன் ரேஷியோ கொடுக்கறது வந்து JPEG தான். இதுவே நீங்கள் PNG யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது லிமிட்டட் கலர்ஸ், இப்போ உங்கள் லோகோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 கலரில் தான் இருக்கும். மேக்ஸிமம் 2 to 3 கலர்ஸில் தான் லோகோஸ் டிசைன் பண்ணியிருப்போம். ஒரு ஐகான்ஸ் வந்து ஒரு மினிமம் கலரில் தான் வந்து ஐகான்ஸ் டிசைன் பண்ணியிருப்போம். ஸோ லோகோஸ், கிராஃபிக் இமேஜ், வேறு ஏதாவது லைன் ட்ராயிங் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டில் PNG யூஸ் பண்ணலாம். மெயினாக இந்த 2 இமேஜ் டைப் தான் WordPress வெப்சைட்டில் யூஸ் பண்ணிட்டு வராங்க. WordPress வெப்சைட்டில் நீங்கள் இமேஜை போடும்போது என்ன ஆகும்னா, அது உங்கள் இமேஜை ப்ராசஸ் பண்ணும். ஒரு இமேஜை 4 டிஃப்ரெண்ட் சைஸில் வச்சுக்கும். அதாவது தம்ப்நெயில், மீடியம், லார்ஜ். அதோட கரஸ்பாண்டிங் சைஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோ போடுறீங்க, அந்த ஃபோட்டோவை 4 டிஃப்ரெண்ட் சைஸில் அதுவே டிஃபால்ட்டாக ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த இமேஜ் சைஸ் வந்து 1200 ஹைட் அண்ட் 800 வித் இந்த மாதிரி போடுறேன் அப்படின்னா, அந்த இமேஜை 150 by 150, 300 by 300, 1024 by 1024 இந்த மாதிரி 3 சைஸாக டிஃபால்ட்டாக அதுவே கன்வெர்ட் பண்ணிக்கும். அப்போ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணும்போது நீங்கள் JPEG யூஸ் பண்ண PNG யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஃபைல் சைஸ் ஜாஸ்தி ஆகும். இதுவே ஒரு ஐகான் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அந்த ஐகானையும் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும். அந்த ஐகானை நீங்கள் வந்து JPEG-ஆ வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ஐகான் ரொம்ப பிளரியாக தெரியும். ஸோ ஐகான்ஸ், லோகோ இதெல்லாம் கண்டிப்பாக PNG-ல யூஸ் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா JPEG யூஸ் பண்ணுங்கள். எந்த மாதிரி இமேஜ்க்கு என்ன டைப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. எதனால் நம்ம அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம WordPress வெப்சைட்டில் யூஸ் பண்ணக்கூடிய காமன் இமேஜ் சைஸஸ் என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் ஸ்க்ரீன் இமேஜ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து 1920 x 1080 பிக்சலில் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் அதே டைமென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பிளாக் போஸ்ட்டில் ஏதாவது இமேஜஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து 1200 x 630 அப்படிங்கிறது கொடுக்கணும். தம்ப்நெயில் இமேஜ்னால் டிஃபால்ட்டாக உங்களுக்கே தெரியும் 150 by 150. இது ஆட்டோமேட்டிக்காக WordPress-ஐ கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோம், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபீச்சர்ட் இமேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஃபீச்சர்ட் இமேஜ்னால் உங்களோட பிளாக் போஸ்ட்டில் நீங்கள் மேலே ஆட் பண்ணக்கூடிய இமேஜ். அந்த இமேஜை பார்த்தாவே உங்களோட கண்டென்ட்டில் என்ன நீங்கள் சொல்ல வரீங்கிறத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி இமேஜஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா 1200 by 900. இது வந்து லேண்ட்ஸ்கேப்புக்கு. போர்ட்ரைட் அப்படின்னா 900 by 1200 இந்த பிக்சலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லோகோவோட ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 200 by 100. அண்ட் சைட் ஐக்கான் ஓட டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 by 32 பிக்சல். இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா டைமென்ஷனுமே width into height
ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து உங்களோட இமேஜோட வித் அண்ட் செகண்ட் வேல்யூ ஹைட். இது வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்கக்கூடிய சைஸ். உங்கள் வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில இமேஜ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் வேர்ட்பிரஸ் வெப்சைட்டில் எந்த மாதிரி இமேஜ் டைப் யூஸ் பண்ணணும், என்ன சைஸ் யூஸ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருக்கும். அண்ட் இமேஜ் டைப்பை வந்து மிஸ்மேட்சாக கொடுக்கும்போது கம்ப்ரெஷனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். உங்கள் வெப்சைட்டுக்கு கரெக்டான இமேஜ் டைப் அண்ட் சைஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். வேர்ட்பிரஸ் வெப்சைட்டுக்கு எப்படி இமேஜஸ் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது டாபிக் இதே மாதிரி பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் டெக்கி லைவ்.